வீட்டுல நடக்கிற விருந்துக்கோ விசேஷத்துக்கோ நீங்க மாத்திரம் வந்ததே கிடையாது. அது என் மனசுக்கு எவ்வளவு உறுத்தலா இருக்கு தெரியுமா ஃபாதர்? நான் வரலன்னா உங்க மனசுதான் உறுத்தும். ஆனா நான் அங்க வந்தா என் மனசாட்சியே உறுத்தும். என்ன சொல்றீங்க ஃபாதர்? நீங்க பணத்தை நேசிக்கிறவர், நான் பைபிள் பூஜிக்கிறவன். டூ போல்ஸ் அப்பார்ட். சாரி மிஸ்டர் ஞானராஜ். ஃபாதர், God bless you. congratulations மிஸ்டர் ஞானராஜ். Thank you. வெல்கம் மிஸ்டர் மகேந்திரா. வெல்கம். Good evening. Many returns of the day. Thank you. இந்த ஃபங்க்ஷன்ல இன்னைக்கு நான் உங்களை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இத்தனை வருஷமா நான் இல்லாம உங்க வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் நடந்தது இல்ல. இன்னைக்கு மட்டும் நான் வர மாட்டேன்னு ஏன் நினைச்சீங்க? இல்ல, வெளிநாட்டுல இருந்து நிறைய விஐபிஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க பந்தோபஸ்துக்கு போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். எனக்கு நீங்க தான் விஐபி, அதனால தான் அங்கேயே போட்டு இங்க வந்தேன். வெல்கம் மிஸ்டர் டிசோசா. Congratulations மிஸ்டர் ஞானராஜ். Thank you. Many happy returns மிஸ்டர் ஞானராஜ். ஆண்டி வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களை பார்த்தா கல்யாணமாகி 25 வருஷம் ஆன மாதிரி தெரியல. இன்னைக்கு தான் கல்யாணமான புது பொண்ணு மாதிரி அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. ராதா, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கும் போது இதை சொல்ல நினைச்சேன். பட் நீயே சொல்லிட்ட. So I lost a good chance. இன்னும் புது மாப்பிள்ளை நினைப்பு உங்களுக்கு. Enjoy yourself. Thank you. Hello. Good evening Mr. Rajesh. Meet Mr. Lokesh, Alankar Mill owner, Mr. Paramaசிவம். Hello. பெரிய டிரான்ஸ்போர்ட் முதலாளி. சார் யாருன்னு சொல்லவே இல்லையா? நான் ராஜேஷ் பிஏபிஎல் அட்வொகேட். எந்த ஊர்ல அட்வொகேட்டா இருக்கீங்க? இதே ஊர்ல தான். இப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையா? வந்து ராஜேஷ் ப்ளீஸ். பிரபல அட்வொகேட் எத்திராஜ் இருக்காருல்ல, அவருடைய மருமகன். ஓஹோ, அப்படின்னா பிராசிக்யூட்டர் ராதாமா புருஷனா நீங்க? ஆமா சார், நான் வரேன். ஹலோ. ஹலோ. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க பேர் என்ன? ராஜேஷ் பிஏபிஎல். சாரி சார், உங்க பேர் விஐபி லிஸ்ட் இல்ல சார். நான் விஐபிஸ்லாம் ஆப்போசிட் சைட். நானும் விஐபி தான் சார். ஜோக்கெல்லாம் அங்க போய் அடிங்க. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க சார். இது வந்து ப்ளீஸ். அங்கிள், ஏன் அங்கிள் ஐஸ்கிரீம் சாப்பிடல? எனக்கு பிடிக்காதுமா. அப்ப நான் இதை சாப்பிட்டா? ஓஎஸ். தேங்க்ஸ். உங்க பேர் என்ன அங்கிள்? நான் ராஜ் இல்ல, ஃபேமஸ் லாயர் எத்திராஜோட மாப்பிள்ளை, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ராதாவோட புருஷன். ஐயா, நான் உங்க பேரு தானே கேட்டேன். நீங்க யார் யார் பேரையோ சொல்றீங்க. நீங்க யாரு சொல்லுங்க. நான் யாருமே இல்லம்மா. உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. சுமதி, இதோ வந்துட்டேமா. How is your wife, sir? Say fine, madam. See you. Okay, bye. மிஸ்டர் ராஜேஷ். வாங்க டாக்டர். ஏன் தனியா வந்து உட்கார்ந்துட்டீங்க? நானா உட்காரல, உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டாங்களா? என்ன சொல்றீங்க ராஜேஷ்? எப்பவுமே தனிமையா இருக்கு பயப்படுவேன். ஆனா வாழ்நாள் பூரா தனிமையில தான் வாழ்ந்திருக்கேன். இந்த உண்மை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாம போச்சு. உங்களுக்கு இன்னொரு உண்மையும் தெரியாம போச்சு. ஆலமரத்துக்கு அடியில எதுவுமே வளராது. ராதா, ஞானராஜ் வீட்டில் நடந்த பார்ட்டியில எனக்கு ஏற்பட்ட அவமானம் உனக்கு தெரியுமா ராதா? அங்க நான் சாப்பிட கூட இல்லை, அது உனக்கு தெரியுமா? நான் இன்னும் சாப்பிடாம பட்னியோட இருக்கேன், அதாவது உனக்கு தெரியுமா? ஏன் பாட்டை நிறுத்துனீங்க? என் பாட்டை நீ கேட்கணுங்கிறதுக்காகத்தான். ஓ, உங்களுக்கு பாட கூட தெரியுமா? சரி பாடுங்க, கேக்குறேன். டோன்ட் கட் ஜோக்ஸ். நான் வாங்கின பட்டத்துக்கு நானும் வக்கீலுங்கிற மரியாதை வேணும். நான் கட்டின தாலிக்கு நான் உன் புருஷங்கிற மதிப்பு வேணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? என் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க கூடிய மனைவியா நடந்துக்கணும். சரி, நடந்துக்கிறேன். அப்படின்னா நாம தனி குடித்தனம் போகணும். தனி குடித்தனமா? எதுக்கு? குடிசையா இருந்தாலும் நான் சம்பாதிக்கிற காசுல நாம கூழோ கஞ்சியோ குடிச்சிருந்தா தான் எனக்கு கௌரவம். கரெக்ட். உங்க திறமையை வச்சு சம்பாதிச்சா
அதுல கூழோ கஞ்சியோ தான் குடிக்க முடியும். பட் எங்க பரம்பரையில அப்படி வாழ்ந்து யாருக்குமே பழக்கம் இல்ல. இவ்வளவு பணக்கார திமிர வச்சுக்கிட்டு என்னையும் கட்டிக்கிட்டேன். இவ்வளவு ஏழை குடும்ப வச்சுக்கிட்டு என்னையே கட்டிக்கிட்டீங்க. பணத்துக்காகவா? கேவலம் உங்க பணம் தான் பெருசுன்னு நினைச்சிருந்தா இங்கிருந்து வெளியே போகணும்னு ஏன் சொல்றேன்? பின்ன எதை நினைச்சு வெளியே போகணும்னு இப்படி எகிரி குதிக்கிறீங்க? என் தன்மானத்தை நினைச்சு. இது தன்மானம் இல்ல, தாழ்வு மனப்பான்மை. உன்னோட வாதம் நான் தயார் இல்ல. என்னோட முடிவை ஏத்துக்கிட்டு தனி கொடுத்த மன என் கூட வரப்போறியா இல்லையா? மனைவிங்கிற முறையில உங்க முடிவை நான் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி மகங்கிற முறையில எங்க அப்பா முடிவை நான் தெரிஞ்சுதான் ஆகணும். உனக்கு பெத்தவன் முக்கியமா இல்ல கட்டினவன் முக்கியமா? ரெண்டு பேரும் தான். ராதா, nobody could sail on two boats. ஒரே சமயத்துல யாரும் ரெண்டு படகுல பயணம் செய்ய முடியாது. அதே மாதிரி ஓட்டப்படகுல ஏறி யாரும் ஆத்த கடக்க முடியாது. நான் ஓட்ட படகா இல்ல வெள்ளோட்டத்துக்கு தயாரா இருக்கிற விசை படகாங்கிறத கூடிய சீக்கிரத்துல நீயே புரிஞ்சுக்கிறேன். குட் லக். குட் நைட். ஆமா, ஆகஸ்ட் 15th இல்லையா?